கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை நெகேமியா 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும். இந்த வசனம் நெகேமியாவோட ஜெப விண்ணப்பமாக சொல்லப்பட்டிருக்குது. நெகேமியா கர்த்தருக்கு முன்பால் நிற்கிறாரு, விண்ணப்பத்தோட ஒரு பலமையான ஜெபத்தோடு நிற்கிறாரு. ஏன்னா எருசலேமோட மதில்களை கட்டணும், அதுக்காக ராஜாக்கிட்ட போய் பேசணும். அதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட கிருபைக்காக இரக்கத்துக்காக கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு பாருங்க, நெகேமியா அந்த ராஜாவோட அரண்மனையில் தான் உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு, பானை பாத்திரக்காரராக இருக்கிறாரு, ராஜாவுக்கு நம்பிக்கை உள்ள மனுஷனாக இருக்கிறாரு. அப்போ அவர் டைரெக்டாக ராஜாட்ட கேட்கலாம். ஆனால் அவருக்கு தெரியும், நம்ம நாமளாக இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்போம். ஆனால் அவருக்கு தெரியும், ராஜாக்கிட்ட கேட்கணுன்னாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இல்லைன்னா ராஜாவால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ராஜாவோட மனதை திருப்புறது கர்த்தர் தான். அதனால தான் முதல்ல கர்த்தர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கிறார். அவர் சும்மா விண்ணப்பத்தை வைக்கலை. எப்படி விண்ணப்பிக்க வைக்கிறாருன்னா, உமது அடியான், நான் உங்களுக்கு அடியான் அப்படி சொல்லிட்டு அது கீழ்ப்படுகிறாரு, தன்னை தாழ்த்துகிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும்னு விரும்புகிற அடியான். நம்ம ஒரு விருப்பத்தோடு தான் பயப்பட முடியும். நம்ம சும்மா ஒருத்தட்ட போய் கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் நல்லது, நான் கர்த்தருக்கு பயப்படுனா முழு விருப்பத்தோடு பயப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த பயப்பட வேண்டுங்கிற விருப்பம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது தான் முழுமையாக நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம். அப்படிப்பட்ட முழுமையான பயப்படுதலோடு உள்ள அடியான ஐயா என்னோட ஜெபத்தை உங்களுடைய செவிகள் கவனிக்கட்டும்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, நான் இன்றைக்கி ஒரு காரியம் செய்ய போகிறேன், அந்த காரியத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பாதத்தில் நிற்கிறேன், அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அந்த மனுஷனுக்கு இரக்கம் செய்யணும்னா கர்த்தரால் தான் முடியும். அதனால் அந்த இரக்கம் செய்கிறபடிக்கு அவருடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க, எனக்கு இரக்கம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்கன்னு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவர் கேட்குறார். நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீதிமொழிகள் 19:23 எடுத்துட்டோன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நிற்கணும். நின்றுட்டு நம்ம எப்படி நிற்கணும்னா, சும்மா போய் நின்று கேட்கக்கூடாது, நம்மை தாழ்த்தணும். நம்ம அவருக்கு பயப்படுகிற விருப்பத்தோடு பயப்படுகிற பயத்தோடு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் அளித்து பலன் தரக்கூடியவராய் இருப்பார். ஸ்தோத்திரராஜா, நன்றி துதிக்கிற உடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. நாங்களும் தகப்பனை பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மிடம் நாங்கள் விண்ணப்பம் வைக்கக்கூடியவர்களாய் எந்த காரியத்தை செய்யும்னாலும் உம்முடைய பாதத்துக்கு உம்மிடம் கேட்கக்கூடியவர்களாய் உம்முடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் என்று கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.